கார்த்திகை பொரி செய்ய போகிறோம். முதல்ல ஒரு டம்ளர் சர்க்கரையை வானலியில் போடுறோம். அந்த சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி விடுறோம். அது நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா பாகு பதம் வர வரைக்கும் அதை காய்ச்சணும். பாகு பதம் வர வரைக்கும் அதை கிண்டிகிட்டே இருந்தால் பதம் வரும். பதம் வந்துடுச்சு. இது பதம் பார்க்குறதுக்கு தண்ணியில் இப்படி ஊற்றிட்டிங்கன்னா அது அப்படியே நிற்கும். பதம் வந்துடுச்சு. இந்த பதம் வந்ததுக்கப்புறமா இதில் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி போடணும். சுக்கு பொடி போட்டு கிளறினதுக்கப்புறமா நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கப்பு சர்க்கரைக்கு 3 கப்பு கார்த்திகை பொரியை போட்டு கிண்டணும். சிம்மில் வச்சுக்கோங்க. மூணு கப்பு பொரி, 3 டம்ளர். இப்போ கார்த்திகை பொரி ரெடி. அதை இப்போ உருட்டி வைக்க போகிறேன். கார்த்திகை பொரி ரெடி.